ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையே மறந்து கிரிக்கெட்ல கேவலமா நடந்து கொண்ட 2 ஸ்பிரிட்லெஸ் மூமெண்ட்ஸ் இந்த வீடியோல பாத்துறோம். நம்பர் 1 1999 ஆண்டு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸும் ஒரு தின போட்டி ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மேட்ச்ல செர்வின் கேம்பல் ரன் ஓடும்போது ஆஸ்திரேலியன் பவுலரான ஜூலியன் வேணும்னே அவர் குறுக்க போய் நின்னு அவரை கீழ தள்ளி விட்டுருவாரு. அவர் கீழ விழுந்த உடனே அதன வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாரும் அவரை ரன் அவுட் பண்ணிடுவாங்க. அவர் கீழ படுத்துக்கிட்டே கெஞ்சுவாரு, கதறுவாரு, அம்பையர் கிட்ட கீழ தள்ளி விட்டுட்டாங்க, இது அவுட் கிடையாதுன்னு சொல்லி பாப்பாரு. ஆனா அம்பையர் அதை கண்டுக்காம அவுட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பாவமா அவர் கிளம்பி போய் இருந்திருப்பாரு. இத பார்த்த வெஸ்ட் இண்டீஸ் மக்கள் ரொம்பவே கோவமாயிட்டாங்க. ஆஸ்திரேலியா இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே தூக்கி வீச தொடங்கினாங்க. மேட்சே நின்னு போயிருச்சு. கண்ணாடி பாட்டில் முதல் கொண்டு கிரவுண்டுக்குள்ள அவங்க தூக்கி வீசிருந்தாங்க. இதனால 40 நிமிஷம் மேட்ச் ஆனது தடைப்பட்டு போயிருச்சு. அப்ப ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் பேசி முடிவு பண்ணி கேம்பல திரும்ப ஆட சொல்லுங்க, நாங்க அவுட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால கேம்பல் திரும்ப ஆடி இருந்திருப்பாரு. 40 ஓவருக்கு 196 அப்படின்னு சொல்லி டார்கெட் குறைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் மக்கள் போராட்டம் பண்ணல அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்கும், இது எந்த அளவுக்கு மோசமான செயல்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்பர் 2 171 அப்படிங்கிற சின்ன டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. சேவாக் ரொம்பவே அதிரடி ஆடி இருப்பாரு. அவர் அந்த மேட்ச்ல 99 ரன்கள் அடிச்சிருந்திருப்பாரு. அவர் 99 ரன் இருந்தப்போ இந்தியாவுக்கு 5 ரன்கள் ஜெயிக்க தேவைப்பட்டிருக்கும். இவரோட அதிரடி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சரியான காண்டாக்கிருச்சு போல. அவர் செஞ்சுரி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. 5 ரன் தேவைப்பட்டிருந்தப்போ சுராஜ் ராண்டீவ் அப்படிங்கிற வீஸ்னபால சங்கக்காரா சம்பந்தமே இல்லாம காவா விடுவா. அப்படி இதனால பைஸ் போரா மாறிரும். கடைசில 1 ரன் தேவைப்பட்டிருக்கும். அப்ப சேவாக் 2 டாட் வைப்பா. அப்படி காண்டான சுராஜ் ராண்டீவ் என்ன பண்ணுவார்னா வேணும்னே நோபால் போட்டுருவா. அப்படி நோபால் போட்ட பால 6 அடிச்சிருவா. அப்படி ஆனா நோபால் போட்டதால மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. 6 கணக்கு வராது. சோ சேவாக் செஞ்சுரி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருப்பாங்க. இது சேவாக்க ரொம்பவே கோவப்படுத்தி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அவரை ரொம்பவே கோவப்படுத்தி இருக்கு.